ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். இவர்கள் வேலைதான் வாழ்க்கைன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க கூப்பிடும்போது எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் வர்றதில்லை. ஒரு சின்ன குழந்தைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கூட வரமாட்டாரு. நீ போயிட்டு வந்துருமா, நான் எதுக்கு கூட வந்துட்டு. இத்தனைக்கும் அவங்க சாட்டர்டே சண்டேஸ் தான் வைப்பாங்க. அவங்கள மீட் பண்ண போகணும், இவங்கள மீட் பண்ண போகணும் அப்படின்றதுனால கிளம்பிடுவாரே தவிர எனக்காக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. அவர் இது வரைக்கும் வெயிட் பண்ணது டெலிவரி ஹாலுக்கு வெளியே மட்டும்தான் சார். அந்த 2 hours கூட இப்படிக்கோ அப்படிக்கோ நடந்துட்டு இருந்ததா எங்க டேடி சொன்னாரு. அது கூட நான் பார்க்கல. 2016 எங்க அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பெரியவ பிறந்த கொஞ்ச நாள்லயே அங்க ஸ்டே ஒன்னா இருக்க முடியாத சூழ்நிலை வரவே மாமனார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். எங்க அப்பாவுடைய கமிட்மெண்ட் முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 3 years ஆயிடுச்சு. அது அப்படியே ஓடி 10 மணி நேரம் ஐடி 8 மணி நேரம் கதை யோசிக்கவே டைம் போயிட்டே இருந்துச்சு. காலையில ஆனா 9 மணிக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க. நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். சாப்பாடு கூட சார் நான் பேக் பண்ணி வச்சுட்டு இவரு மறந்துட்டு வச்சுட்டு போயிடுவாரு. நான் கீழே எடுத்துட்டு போவேன். சாப்பிடாம என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டீங்களான்னு ஃபோன் பண்ணுவேன் சார். ஒரு 2 o'clock 2:30 கால் பண்ணுவேன். வெய் நான் மீட்டிங்ல இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன். வெய் நான் ஒர்க்ல இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேனே சொல்றானே தவிர சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிட்டேன், டேஸ்டா இருந்துச்சு, இது வரைக்கும் எதுவுமே சொன்னதே இல்லை சார். ஒரு நாள் கூட சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னதே கிடையாது. சொல்லியிருக்கேன் சார், சில டைம் சொல்லியிருக்கேன். பிடிச்சிச்சுன்னா சொல்லிடுவேன். பிடிக்கல அதனால சொல்றது இல்லையா? பசங்களாம் டாடி எத்தனை மணிக்கு மாமா வருவாங்க, டாடி எத்தனை மணிக்கு வருவாரு. டெய்லி நைட்டு பசங்களாம் தூங்கிட்ட பிறகு காலையில எழுந்து பார்த்தா பக்கத்துல படுத்துட்டு இருப்பாரு. சம்டைம்ஸ் சண்டேஸ் கூட மோஸ்டா வீட்டில் இருக்க மாட்டாரு. லஞ்சுக்கு நான்வெஜ் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நீங்க சாப்பிட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரே தவிர இவர் எங்க கூட உட்காந்து சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. ஏன் பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட நீங்க போறதில்ல? இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 6 months தான் சார் அது புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ற டைம். இப்போ என் சின்ன பொண்ணு இவ்வளோ நாளாக அவளுடைய கண்ட்ரோல் இருந்தா. இப்போ லாஸ்ட் ஒரு 6 months பார்த்தீங்கன்னா என் கையில தான் தூங்குறா. எத்தனை குழந்தைங்க? 2 பொண்ணு சார். இப்போ இதெல்லாம் 2வது குழந்தைக்கு செய்றீங்க? ஆமாங்க சார். முதல் குழந்தைக்கு பெரிய குழந்தைக்கு நான் செய்யற அளவுக்கு சூழ்நிலை இல்லை. அப்பா இறக்கவே மாமனார் வீட்டில் இருந்தாரு. ஸோ நான் நேட்டிவ்ல கமிட்மெண்ட் அப்பாவுடைய கமிட்மெண்ட் முடிக்கிறதுக்காக நான் டைம் அப்படியே ஓடி இதுவாயிடுச்சு. ஸோ எனக்கு அதிகபட்ச ஆசைன்னு பார்த்தீங்கன்னா அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த பிரிவை நான் சந்தோஷமா எடுத்துக்கிறேன்.